يا رسول الله محمد رسول الله يا حبيب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. فصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடித்தவடுகளை அடிபரலாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், குதுபுகள், நக்தாபுகள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான அருள் கொடைகளை அனுதினமும் நொடி பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த உணர்வோடு அல்லாஹுடையது, நாம் அல்லாஹுடையதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், எதுவும் எனதல்ல என்ற அந்த சிந்தனை மட்டும் நம்மில் வருவதில்லை. நாம் என்னுடையது என்ற அந்த சிந்தனையில் தான் பெரும்பாலான மக்களுடைய உலக வாழ்க்கையின் நிலைப்பாடாக இருக்கிறது. எது எடுத்தாலும் அது இறைவன் எனக்கு கொடுத்தது, நான் பார்க்கும் பார்வை எனதல்ல, நான் பேச்சும் பேச்சு எனதல்ல, என்னுடைய நடை, என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுவால் எனக்கு வழங்கப்பட்டது, இறைவனின்றி என்னால் இதை செய்ய முடியாது என்ற அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இது ஆன்மீக சிந்தனை. நாம் எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை பார்த்தாலும், எதை எடுத்தாலும், எங்கு நடந்தாலும் இறைவனுடன் அவனுடைய உதவியோடு தான் நம்மால் பார்க்க முடிகிறது, அவனுடைய உதவியோடு தான் நம்மால் எடுக்க முடிகிறது. என்னுடைய ஒரு நடை அது இறைவன் அவனுடைய வல்லமை கடக்காமல் நடக்காது. இறைவனுடைய அந்த கும்பத் என்று சொல்லக்கூடிய வல்லமை நம்மோடு சேருகின்ற பொழுதுதான் நம்முடைய இந்த உறுப்புகள் எல்லாம் சக்தி பெறுகின்றது. சுயமாக இந்த உறுப்புகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. சுயமாக இந்த உறுப்புகளால் பார்க்க முடியாது, பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இறைவனுடைய கும்பத்தோடு எப்பொழுது இந்த உறுப்புகள் எல்லாம் இணைகிறதோ, இறைவனுடைய பார்வை இந்த பார்வையோடு சேர்கின்ற பொழுதுதான் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுமே இறைவனோடு சேர்கின்ற பொழுதுதான், இறைவனுடைய வல்லமை நம்மோடு கலக்கின்ற பொழுதுதான் இந்த உறுப்புகள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெளிப்படுத்த முடியும். மாறாக நான் தான் எல்லாமே அப்படின்னு அந்த சூழல் இருக்கிறது, ஒரு ஆன்மீக சிந்தனை இல்லை. பொதுவாக நம்முடைய எண்ணங்கள் சீரானால் நமது வாழ்க்கை சீராகும். எண்ணங்களும் கண்ணாடிகள் இரண்டும் ஒன்றாக சொல்வார்கள். கண்ணாடிகளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி அதற்கு முன்னால் நிற்கிறோமோ நம்மை அப்படியே அது காட்சிப்படுத்தும். நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவம் எந்த விதமான குறையில்லாமல் அப்படியே காட்சிப்படுத்தும். கண்ணாடி அப்படித்தான். அதே போன்றுதான் நமது எண்ணங்கள். நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் விளைபாடாகத்தான் வாழ்கின்றோம். நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குதே, முன்னால் நாம் செய்த நினைத்த எண்ணங்களின் வெளிப்பாடு.
நமது எண்ணங்கள் சீராக இருந்தால் நமது வாழ்க்கை சீராக இருக்கும். நமது எண்ணங்கள் சீராக இல்லை என்று சொன்னால் இன்னமா லிகுல் இம்ரி மானவா என்று நபிகள் நாயகம் சொல்வார்களே, நாம் எதை எண்ணுகிறோமோ அந்த எண்ணம் சீராக இருக்கும் காலமெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமும் சீராக சிறப்பாக இருக்கும். நாம் எதை அறுவடை செய்கின்றோம், நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதுபோன்று நாம் எதை எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுகள் தான். நல்ல எண்ணங்களை எண்ணினால் வாழ்க்கை நல்லதாக இருக்கும், அதனுடைய அறுவடை நல்லதாக இருக்கும். கெட்ட எண்ணங்களாக இருந்தால் வாழ்க்கை மட்டுமல்ல, உலகம் மட்டுமல்ல, மறுமையிலும் நாம் நஷ்டப்பட்டு போய்விடுவோம். எனவே அன்பு குறித்தவர்களே, ஹதீஸ்ல வருது, மன் தலபத் துன்யா ஹலாலன். சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். எல்லோரும் சம்பாதிப்பார்கள், சம்பாதிக்காத மனுஷன் யாருமே இல்லை. இப்ப பெண்கள் முதல் கொண்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய காலம் இது. இந்த செல்போன் இருந்தா போதும், உட்கார்ந்த இடத்துல எவ்வளவு கோடி வேணாலும் மூளையை வச்சு சம்பாதிக்கலாம். ஆனா ஹதீஸ் நபிகள் நான் சொன்னார்கள், மன் தலபத் துன்யா ஹலாலன். ஒருவன் சம்பாதிக்கிறான், அந்த சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு 3 எண்ணங்கள் இருக்கிறது. ஒன்னு, யாரிடத்திலும் கையேந்தாமல் இருக்க வேண்டும். நான் ஏன் சம்பாதிக்கிறேன், யாருக்கு நான் கையேந்த கூடாது. 2வது, என் குடும்பமும் யாரிடத்தில் கையேந்த கூடாது, என் குடும்பத்திற்காக 2வது. 3வது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார்கள், இவர்களுக்காக, இவர்களுக்கு ஏதேனும் நம்மால் முடிந்த உபகாரம் செய்வதற்காக. இந்த 3 எண்ணங்களை நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த எண்ணங்களோடு ஒருவன் சம்பாதிக்கிறான், ஹலாலான முறையிலே வருவாயை ஈட்டுகிறான் என்று சொன்னால் இவன் நாளை மறுமையிலே சந்திரனை விட பிரகாசமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பானாம். இவனுடைய முகம் சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும் என்று நபிகள் சொன்னாங்க. ஆனால் இந்த எண்ணம் இல்ல, நான் நல்லா சம்பாதிக்கணும், என்னை எல்லாம் பணக்காரன்னு சொல்லணும், இந்த மாதிரி சிந்தனை மாற்றங்கள் என்ன சிதறுது. அதாவது தனக்காக யாரிடம் கையேந்தாமல் இருக்க வேண்டும், குடும்பம் யாரிடத்திலும் கையேந்தாமல் இருக்க வேண்டும், அதே போன்று அண்டை வீட்டார்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணமெல்லாம் தாண்டி நான் நிறைய சம்பாதிக்கணும், அந்த காசை வச்சு மரியாதையை சம்பாதிக்கணும். நம்ம பேர் என்ன செய்வாங்கன்னா மரியாதை இல்லாம வாழ்வாங்க, எப்படியோ சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு ஒரு தொகையை, பெரும் தொகையை நம்ம வச்சுக்கிட்டு பணத்தை வைத்து மனிதர்களுடைய நல்ல மனங்களை அடைய வேண்டும் என்று சில பேர் நினைப்பாங்க. காசை வச்சு மரியாதை சம்பாதிச்சுக்கலாம், காசை வச்சு மரியாதையை இழந்து சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து மரியாதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த மாதிரி நல்ல எண்ணம் இல்லாமல் யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய அதிருப்தியோடு இருப்பார்கள், இறைவனுடைய கோப பார்வை அவர்களுக்கு இருக்கு என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அப்ப எண்ணங்கள் தான். அன்பானவர்களே, ஒரு தடவை மருதியெல்லாம் அவங்க காலகட்டத்தில், ஆட்சி காலத்துல 2 தம்பதிகளுக்கு மத்தியில ஒரு பிணக்கு, கருத்து வேறுபாடா இருக்குது. 2 பேரும் முரண்பட்டே இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு ஒத்து வரல, சொந்த பந்தங்கள் வச்சு பேசுறாங்க, அங்கேயும் செட் ஆகல. சரி, மருதியெல்லாம் போலாம், பேச்சுவார்த்தையில முடிச்சு விட்டுறலாம், சிந்தனையா தான் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் போறாங்க. மருதியெல்லாம் அவங்கள்ட்ட இவங்க பேசுறதே முடிச்சு வர்ற மாதிரியே பேசுறாங்க. பெண் வீட்டிலிருந்து பேசுறது அப்படித்தான் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பேசுறது அப்படித்தான் இருக்குது. மருதியெல்லாம் கோவம் போட்டாங்க, எழுத்து வெளிப்போங்க. என்னமே தெரியல உங்க குடும்பத்துக்கு. அதாவது 2 பேருக்கு சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் எங்கேயுமே இல்லை. கணவன் மனைவில சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் குடும்பத்தின் பெரிய அங்கத்தினர்கள், பொறுப்புதாரிகள், அப்படி இருக்கக்கூடிய நீங்களே அவர்களை பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்களே, வழி அனுப்பிட்டாங்க, போங்க நல்ல எண்ணத்துல வாங்கப்பா. இது ஒரு 2 தம்பதிகளை பிரிப்பது, இந்த எண்ணம் இருக்கிறதே, நாளை அல்லாஹ்வுடைய அரிசி அது நடுங்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய இறைவனை கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ளது என்று அவங்க திறந்து விட்டுருவாங்க. பிறகு போய் அவங்களுக்கு புரிஞ்ச பிறகு சரி 2 பேர்த்த சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்தாங்க என்பது வரலாறு. அப்ப எந்த எண்ணத்தோடு நாம் நடக்கிறோமோ, எந்த எண்ணத்தோடு நமது செயல்பாடுகளை செய்கிறோமோ, அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த உலகத்துல பார்க்க முடியும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துஆ தான்.
உலகத்திலையும் நல்லதை கொடு, மறுமையிலையும் நல்லதை கொடு. அல்லாட்ட கேட்கணும். சில பேருக்கு எப்படி தீன் துன்யா எப்படி ரெண்டுமே ஒன்னா கிடைக்கும்? தீன் கிடைச்சா துன்யா கிடைக்காது, துன்யா கிடைச்சா தீன் கிடைக்காது. நம்ம அப்படித்தான் விளங்கி வச்சிருக்கிறோம். தீன் என்று சொன்னால் 24 மணி நேரம் பள்ளிவாசல் இருக்கிறதா தீனு, தஸ்பீஹ் மணியை கையில வச்சுக்கிட்டே இருக்கிறதா தீனு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போறதா தீனு, அப்படி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். தீன் துன்யா இரண்டுமே கிடைக்கும். ஆனா கிடைக்கும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தீனையும் கேளு துன்யாவையும் கேளுங்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்துல நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, தீனையும் கொடு துன்யாவையும் கொடு, அப்படிதான் அல்லாஹ் கேட்க சொல்றான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? தீன் தீன்னு போனா துன்யா கிடைக்காதுன்னு நினைக்கிறோம், துன்யா துன்யான்னு போனா தீன் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா ரெண்டுமே கிடைக்கும் அல்லாஹ் நடனா. அப்ப இந்த சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கும், ரெண்டுமே கிடைக்கும். அப்ப நம்முடைய சீரான சிந்தனைகள் தான் நமக்கு இரண்டையும் கிடைப்பதற்குண்டான வழியை அமைத்து தருகிறது. என் தொழுகை மிஸ் ஆகாத மாதிரி எனக்கு வியாபாரம் வேணும்னு நினைச்சா அந்த மாதிரி வியாபாரத்தை எல்லாம் அமைச்சு கொடுப்பான். என் குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தொழுகையாளியாக இருக்கும். அப்படி நம்ம என்னன்னா, நம்ம தொழுகையாளியாக இருந்தோம் என்றால் நமது பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இந்த தீன் துன்யா இரண்டுமே சரியாகிவிடும். அன்பு குறித்தவர்களே, நமது எண்ணங்கள் ரொம்ப சீராக இருக்க வேண்டும். மறதியெல்லாம் அல்லாட்ட துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் உனது பாதையிலே நான் ஷஹீதாக வேண்டும், நான் மார்க்க போர்ல ஷஹீதாகணும் அப்படின்னு துவா செய்யறாங்க. இந்த ஒரு துவாவோடு நிப்பாட்டி இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு துவா சேர்க்கிறாங்க, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், உன்னுடைய நபிகள் நாயகம் உன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே எனக்கு மௌத்தை கொடு, ஷஹாதத்துடைய மரணத்தை கொடுன்னு கேட்கறாங்க, மௌத்த மதீனாலேயே கொடுன்னு கேட்கறாங்க. ரெண்டும் ஒன்று சேராது. ஷஹாதத்துல வெளியே போருக்கு போகணும், மதீனாவை விட்டு வெளியே சென்றால் தான் போர். அந்த போரிலே சென்று ஷஹாதத்துடைய மரணத்தை கிடைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனா அதோட எதை சேர்க்கிறாங்க? ஷஹாதத்தும் வேணும், மதீனாலேயே மௌத்தும் வேணும். அவங்க புள்ள கேட்டாங்க, பாப்பா இது எப்படி சாத்தியமாகும்? ஷஹாதத்துனா நீங்க மதீனா விட்டு வெளியே போனா தானே கிடைக்கும், நீங்க ஷஹாதத்து வேணுங்கிறீங்க, மதீனாவுக்கு வெளியே மௌத்து வேணுங்கிறீங்க, ஆனா அதுக்கு அடுத்து மதீனாவிலேயே மௌத்தாகணும்னு கேட்கறீங்க. ரெண்டு முன்பின் முரணா இருக்குது. அல்லாஹ் எனக்கு தருவான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் நாடனா கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ் நாடனாக்க என்னுடைய ஆசை இது, என்னுடைய மரணம் மதீனாவில் இருக்க வேண்டும், அந்த மரணம் ஷஹாதத்துடைய மரணம் என்ற ஆசைய துஆவாக வெளிப்படுத்தினார்கள். அந்த நல்ல எண்ணம் இருந்தது, அந்த எண்ணம் கபூலானது. ஹிஜ்ரி 23ஆம் நூற்றாண்டுல துல்ஹஜ்ஜுடைய பிற 26ல ஃபஜ்ர் தொழுகை அவங்க தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டின பிறகு ஒரு எதிரி என்ன செய்யலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனால நடக்குது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேல என்ன செய்யலாம், அம்புகளை வீசி அவர்களை அங்கு கொலை செய்கின்றான். அங்கு ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்றான். மதீனாவிலே மரணமாகிறார்கள் அவர்கள் ஆசைப்பட்டபடி. அந்த மரணம் ஷஹாதத்துடைய மரணமாக இருந்தது என்று சொன்னால் நமது எண்ணங்கள் தான். எனக்கு நல்லது நடக்கணும், நம்ம நினைச்சா நல்லதே நடக்கும். எனக்கு எப்படிங்க அல்லாஹ் என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நல்ல நரக, ரொம்ப பேர் அப்படின்னு சொல்றாங்க, நான் செய்யற பாவத்துக்கு நான் நரகத்துக்கு தாங்க போவேன். இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினா அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன்னா அல்லாஹ் அதாவது ரஹீமானவன், இரக்க குணம் உள்ளவன், பாவங்களை மன்னிக்க கூடியவன். இந்த மாதிரி நல்ல சிந்தனையில் அல்லாஹுவை நாம் நினைத்தால் அந்த நினைப்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவியா இருப்பான். இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் தான். அன்பானவர்களே, ஈராக்கு நாட்டுல ஒரு பகுதியில் ஆட்சியாளராக இருந்தவங்க தான் நஜ்முதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நஜ்முதீன் அய்யூப் ஆட்சியாளர். அவங்களுக்கு நீண்ட நாள கல்யாணமே ஆகல. தம்பி சகோதரர் என்ன செய்யறாருன்னா, நஜ்முதீன் அய்யூப் பேசும் பொழுது, எப்ப கல்யாணம் பண்ணாமே ரொம்ப நாளா ஆயிட்டு இருக்குது, கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது நஜ்முதீன் அய்யூப் சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு சரியா பொண்ணு அமையல அப்படின்னாங்க. பெரிய ஆட்சியாளர், சுண்டி விட்டாவே பொண்ணு கியூல வந்து நிக்கும். அவங்க சொன்னாங்க பொண்ணு அமையலைன்னாங்க. இப்ப சகோதரர் சொன்னாரு, நான் வேணா பொண்ணு பாக்கிட்டான், நான் வேணா நிக்காஹ் செய்து வைக்கிட்டான். இவரு சொன்னாரு, நஜ்முதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யார பாக்குற? இந்த மாதிரி ஒரு மன்னரை சொல்லி அந்த மன்னருடைய மகள் இருக்காங்க, அவங்கள வேணா பேசிட்டான். அல்லது பிரதம மந்திரி இருக்காரு, அவருடைய மகள், அவங்கள பேசிட்டான். ஏன்னா ஆட்சியாளர், பெரிய ஆட்சியாளருடைய பிள்ளை தானே கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்களாம் எனக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்ப சகோதரருக்கு புரியல, சரி உனக்கு எப்படிதான் பொண்ணு வேணும்பா?
நஜ்முதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னா என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மனைவி வேணும். எவ்வளவு பெரிய வாழ்ந்து பாருங்க. அவங்க என்னன்னா பெரிய ஆட்சியாளர், அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு மனைவி வேணும், அந்த மனைவி என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்கணும் என்ன செய்வோம், பொண்ணு அழகா இருக்கணும், நல்ல பைசா பாத்தியா இருக்கணும், நல்ல வகைராவா இருக்கணும், அப்படித்தான் நம்ம யோசிப்போம். நஜ்முதீன் அய்யூபி சொன்னாங்க, என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெண்ணை தான் நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சாலிகான பெண் மூலமாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை வளர்ந்து 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 பெரிய குதிரை வீரராக ஆக வேண்டும். ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை இந்த ஆண் பிள்ளை மீட்டு முஸ்லிம் சமூகத்திலே கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வு சொல்றாங்க. அவரும் பார்த்தாரு, இப்படிலாம் நம்ம இவரை கொண்டு தர்றது அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாரு. இப்படி கல்யாணமாகவே போகுது. இவருடைய எண்ணம், அந்த எண்ணம் சீராக இருந்தது, வைராக்கியமா இருந்தாங்க. அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய மனைவியா கொடுப்பான்னு வைராக்கியமா இருந்தாங்க. நீண்ட காலமா அப்படி கல்யாணமாக இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல அவங்க தொழுகையில் இருக்கும் பொழுது ஒரு இறைநேசரை சந்திக்கிறாங்க, ஒரு ஞானியை சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்தவங்க இந்த இறைநேசத்துல பேசணும், திரையெல்லாம் இருக்குது. வந்து சொல்றாங்க, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நஜ்முதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களும் இறைநேசரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்தவங்க இறைநேசர் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணுங்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நஜ்முதீன் அய்யூபி சொன்னாங்க, கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க, அந்த பெண்மணிகிட்ட பேசிட்டு வந்ததுன்னு திரையில பேசுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அவர் கல்யாணம் பண்ண சொன்னீங்க, ஆனா அவரு எனக்கு ஒத்து வரல, நல்ல அழகான மாப்பிள்ளை தான், இருந்தாலும் எனக்கு ஒத்து வரல, எனக்கு பிடிக்கல, வேணான்ட்டேன். இப்ப இந்த இளைஞர் கேட்டாரு, உனக்கு எப்படித்தாம மாப்பிள்ளை வேணும்? நஜ்முதீன் அய்யூபி சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வார்த்தை சொல்றாங்க, எனக்கு என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய கணவன் வேண்டும். இத பக்கத்துல உட்கார்ந்து கேட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, இந்த இறைநேசத்தை எனக்கு சொர்க்கத்தில் என்னை அழைத்து செல்லக்கூடிய கணவன் வேண்டும், அவர் மூலமாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும், அந்த ஆண் பிள்ளை பைத்துல் முகத்தஸை மீட்டு முஸ்லிம் சமூகத்திலே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்டுட்டு இருந்த நஜ்முதீன் அய்யூபி வந்து இந்த இறைநேசர் சொன்னாங்க, இறைநேசர் அவர்களே, இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? நான் இதே எண்ணத்தில் தான் இருக்கிறேன், அவளும் இதே எண்ணத்தில் தான் இருக்கிறார் என்று நஜ்முதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி அந்த 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். நடந்தது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைப்பட்டது போன்று இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டு வந்த மாவீரர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மாவீரர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி, இந்த மாவீரன் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி என்பவர் இந்த 2 தம்பதிக்கும் பிறந்தவர் என்பதுதான் இந்த உலகத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிக ஒரு உன்னதமான விஷயம். என்னன்னா, பெற்றோர்களுடைய நிய்யத்து சரியாக இருந்தது. அவர்கள் நினைத்தபடி இருவருமே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாழ்க்கை மட்டும் ஆளவில்லை, இந்த சமூகத்திற்கு, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்கால சந்ததிகளை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பு குறித்தவர்களே, எண்ணங்கள் சீராக இருக்கும் காலம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற, அடிக்கடி கேள்விப்படுற ஒரு ஹதீஸ் தான், 3 பேர் நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு செல்வந்தன், அதே போன்று ஷஹீது, ஒரு மார்க்க அறிஞர். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் எப்படி விசாரிப்பான்? செல்வந்தன் கூட்டு கேட்பான், எப்பா எவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன், எனக்காண்டி நீ என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த செல்வந்தன் என்ன சொல்வாரு? யா அல்லாஹ், நீதான் எனக்கு நிறைய கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்தையோ அத்தனையும் உனக்கு பிடிச்ச மாதிரி செலவு செஞ்ச அப்படிம்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யல, நீ எல்லாம் உன்னை செல்வந்தன்னு சொல்லணும், தர்மகர்த்தான்னு சொல்லணும், அந்த நியத்து தான் இருந்துச்சு. கொடுத்தது உண்மைதான், ஆனா நியத்து சரியில்லை, என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தனை 2 மலத்தை கூப்பிடுவான். மலத்து மக்களை வாங்க, முகம் கூப்புற இவனை நரகத்துல தூக்கி வீசுகின்றோம் அல்லாஹ். அதே மாதிரி ஒரு ஷஹீத் வருவார், இறைவனுக்காக மார்க்கத்திலே போராடி உயிரை நீத்த ஒரு ஷஹீத் வரும்பொழுது அவர் இதே சொல்லுவார், உனக்காக நீ உயிரவே கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான்ப்பா, உயிரை கொடுத்த நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல, ஆனா எனக்காக வேண்டி கொடுக்கல, எல்லாம் உன்னை மார்க்க போராடின்னு சொல்லணும், எல்லாம் உன்னை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சேன், அது உலகத்துல கிடைச்சிருச்சு, உனக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுன்னு அவரும் நரகத்துல எல்லாம் பேசிடுவான். அதே மாதிரி மார்க்க அறிஞர்,
அவரையும் அல்லாஹ் அழைத்து கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய இன்மை கற்று இந்த சமூகத்திற்காக நீ சொன்னேன்னு சொல்லும் பொழுது, எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் உன்னை பெரிய ஆளு, நல்ல பயான் பேசுறாரு அப்படின்னு, மார்க்க ஞானி அப்படின்னு புகழும் நினைச்ச உலகத்துல கிடைச்சிருச்சு, இங்க ஒண்ணும் கிடையாது, நரகத்து போன அல்ல அனுப்பிடுவான். இந்த எண்ணங்களை நாம் வரிசைப்படுத்துகின்ற பொழுது எந்த எண்ணத்தில் நாம் அமல்கள் செய்கின்றோமோ அந்த எண்ணத்தின் வெளிப்பாடைத்தான் உலகத்திலும் பார்க்க முடியும், மறுமையிலும் பார்க்க முடியும். செலவு செஞ்சது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கற்ற கல்வி பிரயோஜனம் இல்லை, உயிரவே கொடுத்தாரு அதுவும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன்னா எண்ணம் சரியில்லை. ஆனால் எண்ணம் சீராக இருந்தால், நம்ம கேள்விப்பட்ட இன்னொரு வரலாறு என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய தர்மகர்த்தர் அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம ஒருத்தருக்கு போய் நான் தர்மம் செய்யணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அதே மாதிரி காசு பணத்தெல்லாம் ஒரு பையில முடிஞ்சு நைட்டு போறாரு. போனவர் என்ன செய்ய, ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாலும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த அம்மா கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. காலையில ஒரு பேச்சு, என்ன பேச்சுன்னா, நேற்று நைட்டு ஒருத்தர் ஒரு விபச்சாரிக்கு போய் தர்மம் பண்ணிருக்காரு, நல்லா பை நிறைய காசை கொடுத்துட்டு வந்துருக்காரு. இவருக்கு ஒரே மனசு கஷ்டம், நம்ம அல்லாவுக்காக வேண்டி நைட்டு யாருக்கும் தெரியாம வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அந்த எண்ணத்துல யாருக்கும் தெரியாம நைட்டுல போய் தர்மம் செய்ய ஆசைப்பட்டாரு. போய் கொடுத்தவர் என்னன்னா விபச்சாரிக்கு போய் கொடுத்துட்டாரு. ஊரே பேசுது, தர்மகர்த்தா போய் விபச்சாரிக்கு போய் கொடுத்துருக்காம, ஆனா இவரு தான் கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பேச்சு என்னன்னா, எவனோ ஒருத்தர் போய் விபச்சாரிக்கு போய் காசு கொடுத்துட்டான் போய் அப்படின்னு பேச்சு நடக்குது. இவருக்கு மனசுல கஷ்டம், நம்ம போய் ஒரு விபச்சாரிக்கு போய் கொடுத்துட்டோமே, இன்னைக்கு போலாம். அடுத்த நான் நினைக்கிறாரு, இன்னைக்கு போய் அதே மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு தர்மம் பண்ணிட்டு வருவோம் நினைச்சு அதே மாதிரி பணம் முடிப்பு எடுத்துட்டு போறாரு. போய் வழியில இருந்த ஒரு நபர்கிட்ட கையில வச்சுட்டு இவர் ரிட்டர்ன் வந்துறாரு. பார்க்கவே இல்லை, அவரை கையில மடியில வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் என்னதான் பேசுறாங்க மக்கள் பார்த்தா, போய் தர்மம் செஞ்சவன் பணக்காரனுக்கா போய் செய்யணும், அவனே இருக்கிற காசு என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு போய் காசை கொடுத்துட்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு பேச்சு. அடுத்த நாள் இவருக்கு ஒரே மனசு குழப்பம், இன்னைக்கு நம்ம செஞ்ச தர்மம் வீணா போச்சு, பணக்காரனுக்கு போய் கொடுத்துட்டோமே, ஏற்கனவே அவன்கிட்ட காசு இருக்குது, இதை கொடுத்து அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிற சிந்தனை. இன்னைக்காவது 3ஆம் நாள் சரியான முறையில் நம்ம தர்மம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சாரு, 3வது நாள் அதே போன்று இரவிலே யாருக்கும் தெரியாமல் என்ன செய்யறாரு, தர்மம் கொடுப்பதற்காக ஒரு பணம் மூட்டையை எடுத்துட்டு போறாரு. ஒருவன் உட்கார்ந்து இருந்தான், அவனுடைய மடியில வச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்த நாள் என்ன பேசுறாங்க, இதே மாதிரி மக்கள் பேசினாங்க, தர்மம் கொடுத்தவன் போய் திருட்டு பையனுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. 3வது கொடுத்து திருட்டு பையன் போய் திருடனுக்கு போய் கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள் பேசும் பொழுது இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அன்று இரவே அவருக்கு கனவின் மூலமாக அறிவிப்பு வருகின்றது, நீங்கள் கொடுத்த 3 தர்மங்களும் வீணாகவில்லை, உங்கள் எண்ணம் சீராக இருந்தது, உங்கள் எண்ணம் சீராக இருந்தது. வாங்கி விபச்சாரி யோசித்தால், இந்த காசுக்காக வேண்டியதானே தப்பு செய்யறேன், இந்த காசு அண்ணா என் மடியில வந்து கொடுத்துட்டானே, இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன், அவள் திருந்தினாள். உங்கள் எண்ணம் சீராக இருந்தது, எனவே அந்த விபச்சாரி கையில நீங்கள் கொடுத்த தர்மம் தூய எண்ணத்தோடு கொடுத்தீர்கள், அந்த விபச்சாரத்தை விட்டு அவள் நீங்கி விட்டாள். அதே போன்று நீங்கள் 2வது கொடுத்தீங்க, ஒரு செல்வந்தனுக்கு போய் கொடுத்தீங்க, அவன் கையில வந்த போது அவன் நினைச்சான், எங்கிட்டயே கொட்டி கொட்டி கிடக்குது, எனக்கு வந்து கொடுத்திருக்கான், அவ்வளவு கேவலப்பட்டு சொன்னால், இனிமேல் எனக்கு ஒருத்த கொடுத்திருக்கான என்ன அர்த்தம், நானும் இது போன்று நிறைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவருக்கு வந்தது. அவர் திருந்தினார். காரணம் என்ன, தர்மம் கொடுத்தவருடைய நல்ல எண்ணம். 3ஆம் நாள் திருடனுக்கு போய் கொடுத்தாரு, அவனும் அதே போன்றுதான், இந்த காசுக்காண்டு தான் நான் போய் திருடுறேன், அதவே அல்லா என் கையில கொடுத்துட்டான், இனிமேல் இந்த திருட்டு தொழிலை நான் செய்ய மாட்டேன் என்று அவனும் தெரிந்து விட்டான். இதுதான் உண்மை வரலாறு. தர்மம் கொடுத்த எண்ணம் சரியாக இருந்தது. அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்தும் குற்றத்திலிருந்தும் நீங்குவதற்கு இந்த தர்மம் அவருடைய எண்ணம் காரணமாக இருந்தது என்று சொன்னால் நமது எண்ணம் சீராக இருக்க வேண்டும். அதனால் அவர்களே, ரஜபுடைய மாதத்திலே இருக்கிறோம், அல்லது ஷாபான், அடுத்த ரமலான், நமது எண்ணங்கள் சீராக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானிலே நாம் நோன்பு வைப்பதாக இருக்கட்டும், அல்லது குரான் ஓதுவதாக இருக்கட்டும், தராவி சொல்வதாக இருக்கட்டும், என்னென்ன அமல்களை எல்லாம் நாம் செய்ய நினைக்கின்றோமோ, சென்ற வருடங்களை விட இந்த வருடம் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும், அந்த சிந்தனையெல்லாம் தாண்டி நல்ல எண்ணத்தோடு தொழ வேண்டும், நல்ல எண்ணத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தான தர்மம் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இறைவனை திருப்திப்படுத்துவது என்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், இறைவன் நம்மை திருப்திப்படுத்துவான். இப்ப நம்ம சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறோம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள் தான், அல்லாஹ் சந்தோஷமா வச்சுக்கணும். அல்லாஹ் எப்ப சந்தோஷமா வைப்போம், எதை செய்தாலும் அல்லாஹ் காண்டி செய்யணும், அவ்வளவுதான். ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இல்ல, நாம் எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்கின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சியாக இருப்பான். இறைவன் மகிழ்ச்சியாக இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். வள்ளல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.